வணக்கம். சலாம் மலேசிய மடானி. ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். உடனடி தகவல், உறுதியான உண்மை. நான் ஹரிஹரன் சண்முகநாதன். கவனத்தை ஈர்க்கும் முக்கிய செய்திகள் சுருக்கமாக. புடி மடானி ஆண்டுக்கு 100 கோடி லிட்டர் டீசல் கசிவை தடுக்கும் ஆற்றலை கொண்டுள்ளது. எரிபொருள் கையிருப்பு நிலையாக இருப்பதையும் உறுதிப்படுத்தும். மனநல சிக்கலை எதிர்நோக்கும் மாணாக்கருக்கு பள்ளி நிர்வாகம் உரிய ஆலோசக சேவையை வழங்க வேண்டும். அவர்கள் அந்த சிக்கலில் இருந்து மீள பெற்றோரின் ஆதரவும் முக்கியம். மடானி உபகரண முன்னெடுப்பில் 361 தமிழ் பள்ளிகள் பயன்பெறவிருக்கின்றன. தரமான மேசை, நாற்காலி, காற்றாடி போன்றவை அவற்றுக்கு வழங்கப்படும். ஈரான் மீதான எண்ணெய் தடையை தற்காலிகமாக மீட்டுக் கொண்டது அமெரிக்கா. தெஹ்ரானுடன் அமைதி ஒப்பந்தத்தை எட்டும் இறுதி முனைப்பாக இது அமைகிறது. 2026 உலக கிண்ண போட்டியில் புதிய முத்திரையை குத்தினார் லியோனல் மெஸ்ஸி. ஏக காலத்தில் அதிக கோல்கள் அடித்தோர் பட்டியலில் முன்னிலை. பின்தொடர்கிறார் கிலியன் எம்பாப்பே. செய்திகள் இனி விரிவாக. அத்தியாவசிய பொருட்களை எளிதாக பெற்றுக்கொள்ளும் பொருட்டு மடானி அரசு சாரா அடிப்படை உதவி திட்டத்தை மேலும் விரிவுபடுத்தியுள்ளது. அதன் முன்னெடுப்பாக மைகார்ட் வழியாக பரிவர்த்தனையை மேற்கொள்ளும் மளிகை கடைகளின் எண்ணிக்கை 13,500 எட்டியுள்ளதாக 2ஆம் நிதி அமைச்சர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் தெரிவித்தார். இத்திட்டம் குறிப்பாக புறநகர் மற்றும் உட்புற பகுதிகளில் வாழும் மக்களுக்கு ஏதுவாக விரிவுபடுத்தப்பட்டுள்ளதை அமைச்சர் சுட்டினார். நாடு முழுவதும் தற்போது 13,500க்கும் அதிகமான மளிகை கடைகள் இத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளன. 6,500க்கும் மேற்பட்ட சிறிய கடைகளும் அதில் அடங்கும். நாடு முழுவதும் சாரா திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ள மளிகை கடைகளின் எண்ணிக்கையை 10,000ஆக உயர்த்த அரசு தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது. அவ்வகையில் சபாவில் சாரா திட்டத்தில் இணையும் அந்த கடைகளின் எண்ணிக்கையில் தொடர்ந்து முன்னேற்றம் காணப்படுகிறது. தற்போது அங்கு 1,493 மளிகை கடைகள் அத்திட்டத்தின் கீழ் பதிவு செய்யப்பட்டுள்ளன. பூடி மடானி இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ள அடையாள அட்டை பயன்பாடு ஆண்டுக்கு 100 கோடி லிட்டர் கசிவை குறைக்க உதவும். மேலும் இது நாட்டில் எரிபொருள் விநியோகம் நிலையாக இருப்பதையும் உறுதிப்படுத்தும் என டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா அசிசான் குறிப்பிட்டார். முன்னதாக ரான் 95 பெட்ரோல் போலவே டீசல் விநியோகிப்பிலும் அடையாள அட்டை பயன்பாடு விரிவாக இல்லாததால் உதவித்தொகையில் கசிவு ஏற்பட்டதை அமைச்சர் சுட்டினார். தகுதியுடைய மலேசியர்கள் மட்டுமே உதவித்தொகை பெறுவதை மைகார்ட் பயன்பாடு உறுதிப்படுத்துகிறது. அதேவேளையில் மலேசிய குடிமக்கள் அல்லாதோர் நிர்ணயிக்கப்பட்ட சந்தை விலையிலேயே எரிபொருளை வாங்க வேண்டும். ஆண்டுக்கு 100 கோடி லிட்டர் கசிவை குறைக்கும் இந்த இலக்கானது நாட்டின் டீசல் விநியோகத்தை சீராக பேணுவதற்கும் எரிபொருள் பற்றாக்குறை ஏற்படாமல் தடுக்க உதவும். அதன் முயற்சியாக இலக்கிடப்பட்ட ரான் 95 உதவித்தொகையில் செயல்படுத்தப்படும் அதே அணுகுமுறைகள் இலக்கிடப்பட்ட டீசல் உதவித்தொகை திட்டத்திலும் செயல்படுத்தப்படும் என்றார் அவர். அடிப்படை உதவித்தொகை பெற தகுதியுடைய பொதுமக்கள் புதிதாக அதற்கு பதிய அவசியம் இல்லை. மாறாக ஏற்கனவே அமைப்பில் உள்ள அரசாங்க தரவுகள் வாயிலாக அவர்களின் தகுதி அடையாளம் காணப்படும். டீசல் உதவித்தொகையின் புதிய செயலாக்கத்துக்கான ஊடக விளக்கமளிப்புக்கு பின்னர் டத்தோஸ்ரீ அமீர் ஹம்சா இவ்விவரங்களை வெளியிட்டார். இதனிடையே இல்லிருப்பு பணியாற்றல் செயலாக்கத்தின் வாயிலாக 59,80,000 ரிங்கிட்டை அரசு மிச்சப்படுத்தியுள்ளது. அது 31,30,000 லிட்டர் உதவித்தொகை பெற்ற ரான் 95 பெட்ரோலை பிரதிபலிப்பதை அரசாங்க தலைமை செயலாளர் தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி அபுபக்கர் தெரிவித்தார். உலகளாவிய விநியோக நெருக்கடியை தொடர்ந்து அரசாங்கத்தின் நிதிச்சுமையை குறைக்க இல்லிருப்பு பணியாற்றல் செயல் திட்டம் உதவுவதை அவர் சுட்டினார். மேலும் ஸ்பாட் மீ செயலி அரசு ஊழியர்களின் வருகை மற்றும் அன்றாட பணிகளை பதிவு செய்யும் இலக்கவியல் கண்காணிப்பு முறையாகவும் செயல்படுகிறது. இதனோடு 2026 உலகளாவிய போட்டித்திறன் குறியீட்டில்
தொழில்நுட்ப உள்கட்டமைப்புக்கான உலகளாவிய தரவரிசையில் மலேசியா தற்போது 13வது இடத்தை பிடித்துள்ளது. இது கடந்த ஆண்டில் இருந்த 25வது நிலையை ஒப்பிடுகையில் குறிப்பிடத்தக்க முன்னேற்றம் எனவும் அவர் தெரிவித்தார். புத்ராஜயாவில் இலக்கவியல் அரசாங்கம் மீதான கூட்டத்திற்கு தலைமையேற்ற தான் ஸ்ரீ ஷம்சுல் அஸ்ரி இவ்விவரங்களை பகிர்ந்தார். மனநல சிக்கலுக்கான அறிகுறிகளை வெளிப்படுத்தும் மாணாக்கரை கண்டறிந்து பள்ளி நிர்வாகம் உடனடி நடவடிக்கையை எடுக்க வேண்டும். சம்பந்தப்பட்ட மாணவரின் நலனையும் பாதுகாப்பையும் தொடர்ந்து தற்காக்க அது அவசியம் என கல்வி அமைச்சர் ஃபர்லினா சிடேக் வலியுறுத்தியுள்ளார். இந்த விவகாரத்தில் பெற்றோரும் தங்களது பிள்ளைகளுக்கு ஆதரவாக இருக்க வேண்டும் என அமைச்சர் அறிவுறுத்தினார். அதோடு தமது அமைச்சு உளவியல் பரிசோதனைகளை செயல்படுத்தும் வேளை பள்ளி ஆலோசகர்களுக்கு அதிகாரம் அளிப்பதிலும் கவனம் செலுத்துவதாக ஃபர்லினா கூறினார். மாணவர்களிடம் மனநல சிக்கலுக்கான அறிகுறிகள் ஏதேனும் தென்பட்டால் பள்ளி ஆலோசகர் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அவர் குறிப்பிட்டார். நகரி செம்பிலான் சிறும்பானில் கடந்த வெள்ளிக்கிழமை 4ஆம் படிவ மாணவி உயிரிழந்த சம்பவத்தை தொடர்ந்து ஃபர்லினா அவ்வாறு கருத்துரைத்தார். அத்துடன் மாணவர்கள் எதிர்கொள்ளும் மனநல சிக்கலை முன்கூட்டியே கண்டறியும் வகையில் மிண்டா சேஹாட் மனநல சுகாதார பரிசோதனை எனும் திட்டத்தை கல்வி அமைச்சு ஆண்டுக்கு 2 முறை செயல்படுத்துவதை அவர் இவ்வேளையில் சுட்டினார். உலகளாவிய விநியோக நெருக்கடியை தொடர்ந்து வேலை இழந்தோர் நுட்ப தொழிற்கல்வி மூலம் திறனாற்றலை மேம்படுத்திக் கொள்ள வாய்ப்பு நல்கப்படும். சமூக பாதுகாப்பு அமைப்பு பெர்கேசோ கீழ் உள்ள மை ஃபியூச்சர் ஜாப்ஸ் திட்டத்தின் மூலம் அவர்களுக்கு உரிய உதவிகள் வழங்கப்படும் என மனிதவள அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் உறுதியளித்தார். சேவை, உற்பத்தி, கட்டுமான துறைகளில் உள்ளவர்கள் உட்பட வேலை இழந்த ஆயிரக்கணக்கானோர் அந்த திட்டத்தின் மூலம் பயனடைவர் என அமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். பின்னர் அவர்களுக்கு பொருத்தமான வேலை ஒதுக்கப்படும் நிலையில் அது சரியானதா என்பதை தமது அமைச்சு இறுதி செய்யும் என டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் கூறினார். ஜோஹர் பாரு யாஹ்யா அவால் தேசிய வகை தமிழ் பள்ளியில் நடைபெற்ற கல்வி மடானி நிகழ்வில் கலந்து கொண்ட பின்னர் அவர் ஊடகத்தாரை சந்தித்தார். இதனிடையே மடானி உபகரண முன்னெடுப்பு திட்டத்தின் கீழ் அரசு 1,28,00,000 ரிங்கிட்டை ஒதுக்கியுள்ளது டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் இவ்வேளையில் சுட்டினார். இதனால் 361 அரசாங்க உதவி பெற்ற தமிழ் பள்ளிகளில் உள்ள 39,692 மாணவர்களும் 5,290 ஆசிரியர்களும் பயனடைவார்கள் என அவர் குறிப்பிட்டார். மேசைகள், நாற்காலிகள், அலமாரிகள், மின் விசிறிகள் உட்பட 14 வகையான உயர்தர உபகரணங்கள் இம்மாதம் தொடங்கி அடுத்த ஆகஸ்ட் வரை கட்டம் கட்டமாக வழங்கப்படும். அத்துடன் இலவச கல்வி, ஊட்டச்சத்து உதவி, கற்றல் கருவிகள், ஆசிரியர் நலனை பாராட்டுதல் ஆகியவற்றை உள்ளடக்கிய கல்வி மடானி திட்டத்திற்காக 80 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாகவும் டாக்டர் ஸ்ரீ ஆர் ரமணன் கூறினார். அந்த திட்டம் தேர்ந்தெடுக்கப்பட்ட 315 தமிழ் பள்ளிகளில் பயிலும் ஏறத்தாழ 10,410 இந்திய மாணவர்களுக்கு பயனளிக்கும் வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. B50 தாவர டீசல் பயன்பாட்டுக்கான ஏற்புடைய தன்மையை அரசு மதிப்பிட்டு ஆராயும். நடப்பில் உள்ள கலவை மையங்களின் தரத்தை உயர்த்த வேண்டியிருப்பதால் அது அவசியமாகிறது. தாவர டீசலை கலக்க பெரும் செலவாவதாக தோட்ட மூலப்பொருள் அமைச்சு தெரிவித்தது. தாவர டீசலின் பரவலான பயன்பாட்டை ஊக்குவிக்க அதில் நாடு கொண்டிருக்கும் ஆற்றலையும் மதிப்பிட வேண்டியிருக்கிறது. குறிப்பாக 2025 நாட்டின் செம்பனை எண்ணெய் உற்பத்தியை கருத்தில் கொள்வதாக அமைச்சு கூறியது. அவ்வகையில் கடந்த ஆண்டு 2,27,60,000 டன் செம்பனை எண்ணெய் விநியோகத்தை மலேசியா எட்டியது. அதில் 1,52,70,000 டன் ஏற்றுமதிக்கானது. மேலும் 44,30,000 டன் உள்நாட்டு தேவைக்கானது. தாவர டீசல் உட்பட பல்வேறு பொருளாதார துறைகளுக்கு அது பயன்படுத்தப்படும். நடப்பு விநியோகத்தின் அடிப்படையில் B30 தாவர டீசல் செயலாக்க விரிவாக்கம் நாட்டின் செம்பனை எண்ணெய் ஏற்றுமதியை பாதிக்காது என்றும் அமைச்சு உறுதியளித்தது. குவாலஸ்லாங்கோர் சௌஜானா முதலாம் கோபுரத்தில் உள்ள குளத்தில் மேற்கொள்ளப்பட்ட பராமரிப்பு பணியின் போது ஊழியர் ஒருவர் உயிரிழந்த விவகாரம். அது தொடர்பான விசாரணையை தேசிய நீர் சேவை ஆணையம் ஸ்பான் முடுக்கிவிட்டுள்ளது. இம்மாதம் 16ஆம் நாள் நிகழ்ந்த அத்துயர சம்பவத்தின் போது ஸ்பான் உரிமம் பெற்ற குத்தகையாளர் அல்லது ஆயர் ஸ்லாங்கூர் நிர்வாகத்தினர் நிர்ணயிக்கப்பட்ட நடைமுறைகளை பின்பற்றாதது கண்டறியப்பட்டால் தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என ஸ்பான் தமது அறிக்கையில் தெரிவித்தது.
2006 நீர் சேவை துறை சட்டம் அல்லது அதன் துணை சட்டங்களின் விதிகள் பின்பற்றப்படாதது அறியப்பட்டால் அதற்கான உரிய நடவடிக்கையும் தொடர்புடையோர் மீது எடுக்கப்படும். குளத்தை துப்புரவு செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்த குத்தகையாளர்கள் ஸ்பானின் பதிவு பெற்ற உரிமம் வைத்திருந்தது உறுதிப்படுத்தப்பட்டது. வெளியால் நுழைய அனுமதியில்லாத பகுதியில் பராமரிப்பு நடவடிக்கைகளை மேற்கொள்ளும் போது பாதுகாப்பு விதிமுறைகளை பின்பற்றாதது உட்பட அனுமதி இல்லாமல் அல்லது பாதுகாப்பு அனுமதி வழங்கப்படாமல் பணியாட்களை சம்பந்தப்பட்ட பகுதிக்குள் அனுப்பியது உள்ளிட்ட விதி மீறல்கள் நிகழ்ந்திருக்கலாம் என ஐயுறப்படுகிறது. ஊழியர் சுகாதாரம் மற்றும் பாதுகாப்புத்துறை JKKPயின் இறுதி செய்யப்பட்ட விசாரணை அறிக்கையை பொறுத்தே விபத்துக்கான உண்மை காரணம் தெரியவரும். இவ்வேளையில் தமது அதிகாரப்படியான புலனாய்வு முற்று பெற்ற பின்னர் முழு விசாரணை அறிக்கை வெளியிடப்படும் என JKKP தெரிவித்துள்ளது. 2,20,00,000 ரிங்கெட் மலேசிய எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு நிறுவனம் AKPSக்கு தேவைப்படும் சுடும் ஆயுதங்கள் மற்றும் உபகரணங்களுக்காக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் வழங்கியுள்ள நிதி ஒதுக்கீடு. உள்துறை அமைச்சர் டத்தோஸ்ரீ சைஃபுடின் நசித்யான் இஸ்மாயில் மக்களவையில் அந்த தகவலை உறுதிப்படுத்தினார். கெடா புக்கிட் காயு ஹித்தாமில் கடந்த பிப்ரவரி 22ஆம் நாள் AKPSன் தளபதியை ஏற்றியிருந்த வாகனம் குறிவைத்து தாக்கப்பட்டதை தொடர்ந்து அந்நிறுவனத்தின் பாதுகாப்பு அம்சங்களை வலுப்படுத்தும் கட்டாயம் ஏற்பட்டுள்ளது. அதன் தொடர்பில் தாம் முன்வைத்த கோரிக்கையை புரிந்து கொண்டு பிரதமர் உடனடியாக அந்த ஒதுக்கீட்டை வழங்கியதாக டத்தோஸ்ரீ சைஃபுடின் விளக்கினார். AKPS அதிகாரிகள் எதிர்நோக்கும் பாதுகாப்பு உபகரண சிக்கல் குறித்து கோத்தபாரு உறுப்பினர் டத்தோஸ்ரீ தக்கியுடின் ஹசான் எழுப்பிய கூடுதல் கேள்விக்கு அமைச்சர் விடை பகன்றார். சுகாதார அமைச்சின் அதிகாரிகள் உட்பட பல துறை சார்ந்தோரை AKPS கொண்டுள்ளது. எனினும் அதில் சிலர் மட்டுமே சுடும் ஆயுதங்களை பயன்படுத்தும் திறன் கொண்டவர்கள் என டத்தோஸ்ரீ சைஃபுடின் விளக்கினார். மடானி மாட் பலசரக்கு கடை அரசாங்கத்தின் அதிகாரப்படியான முன்னெடுப்பு அன்று மடானி அறவாரியத்துக்கு சொந்தமான தனியார் மளிகை சின்னம். அது முறையாக அனுமதி பெறப்பட்டு வர்த்தக நிறுவனமாக அது இயங்குகிறது என உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சர் டத்தோ அர்மீசான் முகமது அலி விளக்கினார். உள்நாட்டு வர்த்தக வாழ்க்கை செலவின அமைச்சு மடானி மாட்டை நேரடியாக கையாளவில்லை என்றாலும் அது அமைச்சின் அதிகாரத்துக்கு உட்பட்டு இயங்குகிறது. மலேசிய நிறுவன ஆணையம் SSMல் யாயாசான் மடானி ஒரு நிறுவனமாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அவ்வகையில் அது கட்டுப்படுத்தப்பட்ட பொருள்களை விற்பதற்கான அனுமதியையும் கொண்டிருப்பதாக அவர் கூறினார். இப்போதைக்கு மடானி மாட்டின் 2 கிளைகள் இயங்குகின்றன. அமைச்சர் கேள்வி நேரத்தில் டத்தோ ஆர்மிசான் இந்த தகவல்களை வழங்கினார். இவ்வேளையில் அரசு நிர்வாக அதிகாரிகள் உட்பட தனியாட்கள் எவரும் ஓர் அறவாரியத்தின் அறங்காப்பு வாரிய உறுப்பினராவதற்கு தடை விதிக்கும் சட்டம் இல்லை என அமைச்சர் எடுத்துரைத்தார். அறவாரியங்கள் மீதான கண்காணிப்பை ஆண்டறிக்கை கணக்கறிக்கை வாயிலாக SSM ஆய்வு செய்யும். அறவாரியத்தின் அமைப்பு விதிகள் படி அது தோற்றுவிக்கப்பட்ட நோக்கத்துக்கு ஏற்ப அதன் வருவாயும் லாபமும் பயன்படுத்தப்படுவது அதில் உறுதி செய்யப்படும். யாயாசான் மடானியில் துணை அமைச்சர் அமைச்சின் அதிகாரி உட்பட அரசு தொடர்புடைய சிலர் இடம்பெற்றிருப்பது குறித்த கேள்விக்கு டத்தோ ஆர்மிசான் பதிலுரைத்தார். தனியார் கிளினிக்குகள் போட்டி ஆற்றலுடன் இயங்குவதை உறுதி செய்யும் கடப்பாட்டினை சுகாதார அமைச்சு கொண்டுள்ளது. குறிப்பாக அவை பகுதி நேர மருத்துவர்களை கொண்டு செயல்படுவது உறுதி செய்யப்படும் என அமைச்சர் டத்தோஸ்ரீ டாக்டர் ஜுல்கிஃப்லி அஹ்மத் தெரிவித்தார். சுகாதார கட்டமைப்பை வலுப்படுத்தவும் தனியார் மருத்துவர்களின் நலனை பேணவும் அமைச்சின் அந்த ஆக்ககர நடவடிக்கை வழிகோலும் என அவர் நம்புகிறார். கோவிட்-19 பெருந்தொற்றின் போது பல தனியார் கிளினிக்குகள் மூடப்பட்டதை தாம் அறிவதாக அமைச்சர் தெரிவித்தார். அந்நிலை மீண்டும் ஏற்படாமல் இருக்க சில ஆக்கப்பூர்வ முன்னெடுப்புகளை அமைச்சு கையாள்கிறது. நாட்டின் சுகாதார கட்டமைப்பிற்கு முக்கிய பங்காற்றும் தனியார் கிளினிக்குகள் சந்தையில் தொடர்ந்து நிலைத்திருப்பது மட்டுமின்றி ஆக்கப்பூர்வமாக செயல்படுவதும் உறுதி செய்யப்படும் என்றார் அவர். பயிற்சி பெற்ற மருத்துவர்கள் பற்றாக்குறையால் தனியார் கிளினிக்குகள் எதிர்மறை தாக்கத்தை சந்திக்கின்றன. அதன் விளைவாக 2013 தொடங்கி 2034 கிளினிக்குகள் மூடப்பட்டுள்ளன.
கட்டாய தொழிலாளர்களை கொண்டு தயாரிக்கப்படும் பொருட்கள் மீது இறக்குமதி தடை விதிக்கும் அணுகுமுறையை மலேசியா வரைந்து வருகிறது. அனைத்துலக வர்த்தக கொள்கைகளையும் மற்றும் அது சார்ந்த விதிகளையும் பின்பற்ற வழிகோலும் ஆக்கப்பூர்வ நடவடிக்கை அதுவென முதலீடு, வர்த்தகம், தொழில் அமைச்சர் டத்துஸ்ரீ ஜொஹாரி அப்துல் கானி மக்களவையில் தெளிவுபடுத்தினார். அந்த சிறப்பு அணுகுமுறையை ஆய்வு செய்து கட்டமைக்க மீத்தியின் தலைமைத்துவத்தின் கீழ் கட்டாய தொழிலாளர் சிக்கலை எதிர்கொள்ளும் பல்துறை சார்ந்த நிறுவனங்கள் இடையே சிறப்பு பணிக்குழு ஒன்றை அரசு அமைத்துள்ளது. நிதி அமைச்சு, வெளியுறவு அமைச்சு, உள்துறை அமைச்சு, மனிதவள அமைச்சு, போக்குவரத்து அமைச்சு ஆகியவை அந்த சிறப்பு பணிக்குழுவில் அங்கம் பெற்றுள்ளன. மேலும் தேசிய சட்டத்துறை, அரச மலேசிய சுங்கத்துறை, எல்லை கட்டுப்பாடு பாதுகாப்பு நிறுவனம், அரச மலேசிய போலீஸ் உட்பட முக்கிய அரசு சார் நிறுவனங்களும் அதில் இடம்பெற்றிருப்பதாக அமைச்சர் டத்துஸ்ரீ ஜொஹாரி அப்துல் கானி சொன்னார். மலேசியா, அமெரிக்கா இடையேயான பரஸ்பர வர்த்தக ஒப்பந்தத்தின் செயலாக்கம் குறித்து லாரோட் தொகுதி உறுப்பினர் டத்துஸ்ரீ ஹம்சா ஜைனுடின் எழுப்பிய கேள்விக்கு அமைச்சர் அவ்வாறு பதிலுரைத்தார். கட்டாய தொழிலாளர்களை கொண்டு தயாரிக்கப்படும் பொருள்களின் இறக்குமதிக்கு தடை விதிக்கும் சட்டம் இதுவரையில் நடப்பில் இல்லை என டத்துஸ்ரீ ஜொஹாரி விவரித்தார். 2021 ஆண்டு தொடங்கி 2025 வரையில் நாட்டில் மலையேறும் நடவடிக்கையை உட்படுத்திய 1059 விபத்துகள் பதிவு செய்யப்பட்டன. அவற்றில் 63 மரணத்தை விளைவித்த நேர்வுகளாகும் என இயற்கை வள சுற்றுச்சூழல் நிலைத்தன்மை துணை அமைச்சர் சைட் இப்ராஹிம் சைட் நோ கூறினார். அண்மைய காலமாக மலையேறுதல், வன பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் அதிகரித்துள்ளதை தொடர்ந்து பாதுகாப்பு கூறுகளை வலுப்படுத்த வேண்டியதன் அவசியத்தை மலேசிய தீயணைப்பு மீட்புத்துறையின் புள்ளி விவரங்கள் காட்டுவதாக துணை அமைச்சர் சுட்டினார். வன காப்பக பகுதிகளில் பொழுதுபோக்கு நடவடிக்கைகள் முறையாக நிர்வகிக்கப்படுவதை உறுதி செய்வதற்காக தீபகற்ப மலேசிய வனத்துறை மலை இடர் மதிப்பீடு மேலாண்மைக்கான தேசிய வழிகாட்டுதலை உருவாக்கியுள்ளது. Era baru telah bermula. Inilah Ultra 5G, rangkaian 5G terpantas di Malaysia dengan kelajuan ultra pantas, liputan lancar di kawasan terbuka dan tertutup. Dengan security era baharu, ia dibina untuk memacu Malaysia ke hadapan. Prestasi dan pengalaman yang tiada tandingan. Kuasakan Ultra anda. Maggi Shock Shoyu daging kau baharu. Lebih shoyu, lebih pekat. Jom rasa shock. Mampukah kita terus bangkit setiap hari? Boleh. Siapa lagi kalau bukan kita? Nescafe, hidupkan duniamu. பல்லாண்டு கால தடைகளை தளர்த்தி ஈரானிய எண்ணெய் விற்பனைக்கு அமெரிக்கா அனுமதி அளித்துள்ளது. தெஹ்ரானுடன் அமைதி ஒப்பந்தத்தை எட்டும் இறுதி முனைப்பாக அது அமைகிறது. அதற்கு கைமாறாக அணுவாற்றல் சோதனைகளுக்கும் ஒப்புதல் அளிக்கவும் தடையற்ற ஹோர்மூஸ் நீரிணை போக்குவரத்துக்கும் ஈரான் இணங்கியது. ஹோர்மூஸ் நீரிணையில் கட்டணமின்றி கப்பல்கள் பயணிக்கவும், ஈரானில் அனைத்துலக அணுவாற்றல் அமைப்பு பரிசோதனைகளை நடத்தவும் சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் பேச்சுகளின் போது தெஹ்ரான் இணங்கியதாக அமெரிக்க கருவூல அமைச்சர் ஸ்காட் பெசன்ட் தெரிவித்தார். அதற்கான முன்னோட்டமாக ஈரானில் உற்பத்தி செய்யப்படும் கச்சா எண்ணெய், பெட்ரோலிய ரசாயனம், பெட்ரோலிய பொருள்கள் ஆகியவற்றுக்கு ஆகஸ்ட் 21 வரை 60 நாட்களுக்கு தற்காலிக உரிமத்தை அமெரிக்க நிதி அமைச்சு வழங்கியிருக்கிறது. அவ்வகையில் விற்பனைக்காகவும் விநியோகத்துக்காகவும் ஈரானின் கச்சா எண்ணெயை அமெரிக்கா இறக்குமதி செய்யலாம். அமைதி உடன்பாட்டை எட்டுவதற்கு சுவிட்சர்லாந்தில் நடைபெறும் முதற்கட்ட பேச்சுகளில் வாஷிங்டனும் தெஹ்ரானும் ஊக்கமளிக்கும் அடைவு நிலையை எட்டியிருப்பதாக நடுவர் பணியாற்றும் தரப்பு குறிப்பிட்டது.
இவ்வேளையில் வியூக முக்கியத்துவம் வாய்ந்த கடல் பகுதியில் மோதல்களையும் விபத்துகளையும் தவிர்ப்பதற்காக ஹோர்முஸ் நீரிணையில் கப்பல் போக்குவரத்து தொடர்பை கொண்டிருக்க தெஹ்ரான் ஒப்புக்கொண்டதாக ஈரானை நிகர்த்து பேச்சுகளில் பங்கெடுத்திருக்கும் முதன்மை பேராளர் முகமது பகீர் காலிபாஃப் தெரிவித்தார். ஆபத்து சர்ச்சைகளை கையாள்வதற்கான அவசர உதவி மையம், தொலைபேசி சேவை ஆகியவையும் அதில் அடங்கும். முடக்கப்பட்டிருக்கும் ஈரானின் $1200 கோடி மதிப்பிலான சொத்துக்களை விடுவிப்பதற்கான ஒப்பந்தத்தில் கையொப்பமிடுவதற்கும் சுவிட்சர்லாந்து பேச்சுகளில் இணக்கம் காணப்பட்டிருப்பதாக காலிபாஃப் குறிப்பிட்டார். கனடா மான்ட்ரியலில் நடந்த துப்பாக்கிச் சூட்டு தாக்குதல் நாட்டையே உலுக்கிய அந்த சம்பவத்தில் போலீஸ் அதிகாரி, தாக்குதல் நடத்திய நபர் உட்பட 3 கொல்லப்பட்டனர். இது அந்த கனடிய நகரத்தில் முன்னெப்போதும் இல்லாத பீதியை ஏற்படுத்தியுள்ளது. சந்தைகளும் உணவகங்களும் இருக்கும் பகுதியில் அந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டுள்ளது. அந்த சம்பவம் குறித்து காலை 11:35க்கு அவசர அழைப்பு கிடைக்கப்பெற்றதாக மான்ட்ரியல் மாவட்ட போலீஸ் தலைவர் ஃபேடி டகீர் தெரிவித்தார். போலீஸ் சம்பவ இடத்திற்கு விரைந்த வேளை நகரில் துப்பாக்கிச் சூட்டு சண்டை மூண்டது. அந்த தாக்குதலை நடத்தியவர் கட்டிடத்தின் உள்ளிருந்து ஒரு நீண்ட துப்பாக்கியால் சுட்டார் என அதிகாரிகள் குறிப்பிட்டனர். அதில் போலீஸ் அதிகாரி, தாக்குதல் நடத்திய நபர், வழிப்போக்கர் என 3 உயிரிழந்தனர். தாக்குதல் நடத்திய நபர் ராணுவ உடை அணிந்திருந்ததாக ஃபேடி டகீர் கூறினார். அத்துடன் அந்த சம்பவம் வெறுப்புணர்ச்சியின் வெளிப்படையா அல்லது பயங்கரவாத செயலா என்பது குறித்து கருத்து தெரிவிக்க போலீஸ் மறுத்துவிட்டது. மேலும் அந்த தாக்குதலின் நோக்கம் குறித்த எந்த அறிகுறியும் இதுவரை புலப்படவில்லை என ஃபேடி டகீர் தெரிவித்தார். இந்தியா உத்தரப்பிரதேசத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் 15 கல்லூரி மாணாக்கர் பலி. லக்னோ குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள கல்லூரி மாணவர்களுக்கான நூலகம் மற்றும் பயிற்சி மையத்தில் திடீரென மூண்ட தீயில் அவர்கள் அனைவரும் கருகி மாண்டனர். அந்த கட்டுக்கடங்கா தீ விபத்தில் மேலும் 5 காயமடைந்ததாக மாநில துணை முதலமைச்சர் பிராஜேஷ் பதாக் தெரிவித்தார். உயிர் தப்பிப்பதற்காக மாணவர்கள் சிலர் கட்டிடத்தின் மேல் தளத்திலிருந்து கீழே குதித்ததாக குறிப்பிடப்பட்டது. அந்த கட்டிடத்தில் கல்லூரி மாணவர்களுக்கான பயிற்சி மையம், ஒரு நூலகம், கணினி வரைகலை பிரிவு ஆகியவை அமைந்திருந்தன. இவ்வேளையில் விபத்தில் பலியானோரின் குடும்பங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா $2100 உதவி நிதியாக வழங்கப்படும் என அவர் உறுதி கூறினார். Saya pilih Unify Business. Mereka ada penyelesaian untuk kejayaan yang lebih jelas. Unify G Business Mobile, majukan saya. Go Bukit, uruskan segalanya. Internet grade perniagaan, meluaskan rangkaian. Solusi pemasaran digital, melebarkan capaian. Layanan prioriti, menyenangkan lagi perniagaan. Perkembangan digital meningkat pantas dengan program Impact Biz. Tingkatkan perniagaan anda dengan Unify Business hari ini. Warisan ini lengkapkan kita bagi supaya berempat untuk semua. Era baru telah bermula. Inilah Ultra 5G, rangkaian 5G terpantas di Malaysia dengan kelajuan ultra pantas. Liputan lancar di kawasan terbuka dan tertutup. Dengan security era baharu, ia dibina untuk memacu Malaysia ke hadapan. Prestasi dan pengalaman yang tiada tandingan. Kuasakan Ultra anda. Mampukah kita terus bangkit setiap hari? Boleh. Siapa lagi kalau bukan kita? Nescafe, hidupkan duniamu. திருக்குறள். அழுக்காற்றின் அல்லவை செய்யார் இழுக்காற்றின் ஏதம் படுபாக்கு அறிந்து பிறர் மீது பொறாமை கொண்டு தவறு செய்வதால் தமக்கு அழிவும் துன்பமும் மட்டுமே விளையும். அதனை உணர்ந்தோர் பொறாமையால் அறமல்லாத, அதாவது பிறர்க்கு தீமைகளை விளைவிக்கும் செயல்களை ஒருபோதும் செய்ய மாட்டார்கள் என எடுத்தியம்புகிறது உலக பொதுமறையாம் திருக்குறள்.
நிறைவை நாடுகிறது ஆர்டிஎம் தமிழ் செய்திகள். எங்களோடு பயணித்ததற்கு நன்றி.